வணக்கம். ரைட், என்ன பிரச்சனை இப்போ வந்திருக்கீங்க நீங்கள்? சரி, ஹேரில் சரியான டேண்ட்ரஃப், முடி கொட்டுது, முடி சரியாக கொட்டுது. என்ன இந்த அளவுக்கு இல்லை, லாங்கும் குறைஞ்சிருக்கு, அடர்த்தியும் குறைஞ்சிருக்கேன் உங்களுக்கு. ரைட், இப்போ டேண்ட்ரஃபுக்கான ட்ரீட்மெண்ட்டை செய்வோம். அதுக்கு முதல் பார்ப்போம், டேண்ட்ரஃப் இருக்குதா விளங்குதுன்னு நினைக்கிறேன். டேண்ட்ரஃப் வந்து உங்களுக்கு டஸ்ட்டாக இருக்கா களியாக இருக்கா? இப்போ பறக்கிறதா டஸ்ட் வந்து இதா? அப்படி இப்போ நீங்கள் இப்போ சொறையிற நேரம் நகத்துக்குள்ள களி மாரி அப்படி வாரதா? அப்படி வாரதுன்னு. ரைட், இப்போ இந்த டேண்ட்ரஃப் வந்து உங்களுக்கு டஸ்ட்டாக இருந்தாலும் சரி, களியாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் வார பிரச்சனை வந்து முடி கொட்டும். சரியா? இருக்க பார்த்தா ஸ்கல்ப் வந்து சரியாக வறண்டு ட்ரை ஆகும், முடியுமே வந்து வறண்டு ட்ரை ஆகும். அது மட்டும் இல்லை, முகத்தில் பார்த்தீங்கன்னா பிம்பிள் குட்டி குட்டியாக வருது. இந்த வந்திருக்கு பாருங்க, இது வந்து குட்டி குட்டியாக இந்த பிம்பிள் இப்படியே வருது. இதே இந்த சைடில் மட்டும் இப்படி வருதுன்னு நினைக்கிங்க. என்னென்னா இந்த முடி இப்படி வந்து படுற இடம். இப்போ நாங்கள் தூங்குற நேரம் என்ன செய்வோம், முடி இப்படி வந்து படும், மற்றது வேர்க்கும். ஸ்வெட் ஆகிற நேரம் இந்த டேண்ட்ரஃப் இதில் இருந்து இப்படியே படியும், ஃபேஸில் படிகிறதால தான் இந்த ஏரியா இப்படியே வேர்க்கூர் மாதிரி குட்டி குட்டியாக பிம்பிள் வருது. நான் வந்து இவக்கு டேண்ட்ரஃப் போகிறதுக்கு நான் டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட் வந்து நான் என் பார்லரில் நான் இவக்கு செய்து விட்டேன். சரி, வீட்டில் நீங்கள் என்ன மாதிரி இந்த டேண்ட்ரஃபை போக்குறதுக்கு நீங்கள் என்ன வழியை நீங்கள் பின்பற்றலாம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நல்ல தேங்காய் எண்ணெயோட எலுமிச்சம் சாறு சேர்த்து நல்லா ஸ்கல்ப்பில் தேய்ச்சிட்டு ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா ஷாம்பூ போட்டு நல்லா ஹேரை வாஷ் பண்ணினீங்கன்னு சொன்னால் டேண்ட்ரஃப் போகும், பொடுகு போகும். நார்மலி நீங்கள் ஒரு நல்ல தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டு டபுள் பாயில் பண்ணி நல்லா ஹீட் பண்ணி சூடு காட்டிட்டு ஸ்கல்ப்பில் நல்லா தேய்ச்சி முழுகினாலும் உங்களுக்கு இந்த டேண்ட்ரஃப் போகும். அதே நேரம் வறண்டு போய் ஒரு டஸ்ட்டாக அந்த டேண்ட்ரஃப் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் நீங்கள் ஒரு தயிர், ஒரு ஜோகட், ஒலிவ் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி நீங்கள் பாவிக்கலாம். அல்லது நீம் பவுடரும் தேங்காய் எண்ணெயும் போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்கல்ப்பில் அப்ளை பண்ணி நீங்கள் ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு முழுகினாலும் இந்த டேண்ட்ரஃப் போகும். ஓகே, நன்றி.